கூகுள் பேல ஒரு புது ஆப்ஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை பற்றி என்னன்னே தெரியாமல் எவனோ ஒருத்தன் ஒரே ஒரு ஆடியோ காலை போட்டு மொத்த பேருமே பயன்படுத்தி விட்டான். இப்போ எல்லா ஃபேமிலி குரூப்லையும் அந்த ஆடியோ கால் தான் போயிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கூகுள் பே யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. நார்மலாக அவங்களோட அந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கான்டாக்ட்ஸ் பக்கத்தில் பாக்கெட் மணின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதை பற்றி பெருசாக எந்த நியூஸும் வரல, அப்டேட்டும் வரல. திடீர்னு பார்த்தா ஒரு ஆப்ஷன் ஒன்று முன்னாடி இருக்குது. அதை பார்த்தா இப்படி 2 பேர் கை கொடுக்குற மாதிரி ஒரு ஹார்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து பெருசாக யாரும் கவனிக்கவும் இல்லை, அதை பெருசாக கிளிக் பண்ணல. ஆனால் எவனோ ஒருத்தன் ஒரு ஆடியோ கால் மூலியமாக அந்த ஆப்ஷனே வந்து பயன்படுத்தி விட்டுட்டான். அந்த ஆடியோ காலை கேட்கும் போதே தெரியுது எவனோ ஒருத்தன் ஒரு கையில் வண்டியை ஓட்டிக்கிட்டு இப்படி ஃபோனில் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் போல இருக்கு. அவன் என்ன சொல்லிட்டான்னா, இந்த மாதிரி நண்பர்களே எல்லாரும் அந்த கூகுள் பே யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கான்டாக்ட் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அதை யாரும் தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் காசு மொத்தத்தையுமே எடுத்துடுறாங்க. இதை வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து யாரும் விழுந்துடாதீங்க. இதை வந்து சாதாரண நியூஸாக கடந்து போயிடாதீங்க. இது வந்து மோசமானது அப்படின்ற மாதிரி ஒரு எலிவேட்லாம் பண்ணி பயங்கரமாக சொல்லி விட்டு அதை இன்டர்நெட்டில் பரப்பி விட்டு போயிட்டான். இப்போ பார்த்தா ஃபேமிலி குரூப்பில் எல்லாத்துலேயும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்களா, ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்ட்டு எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. சரி என்னதான்டா ஆப்ஷனு, உண்மையிலே அமுக்குனா காசு போயிடுமா, அது எப்படி கூகுள் பேல விட்டாங்க, என்னது இது என்ன நடக்குது அப்படின்னு எனக்கே ஒரு வாட்டி கிளிக் பண்ண பயமாக இருந்தது, ஒருவேளை உண்மையாக இருக்குமா அப்படின்னு. அப்புறம் கிளிக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது வந்து ஒரு பாக்கெட் மணின்னு ஒரு புது ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடிலாம் பாக்கெட் மணினா வந்து கையில் காசு கொடுத்து இதை போய் செலவு பண்ணிக்கோன்னுவாங்க. இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களே மோஸ்ட்லி ஃபோன் கொடுத்துட்றாங்க. இதில் என்ன பெனிஃபிட்னா, அந்த பாக்கெட் மணி யூஸ் பண்ணுற இப்போ குழந்தைங்க அந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் தேவையில்லை. ஸோ நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்க காசு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 500 ரூபாய் சென்ட் பண்ணோம்னா அவங்க கூகுள் பே யூஸ் பண்ணி காசை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை தான் இவர் சொல்லி ஒரு மாதிரி பயன்படுத்தி விட்டுட்டாரு. அந்த ஆப்ஷனுமே பார்க்கும்போது சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா நம்மளை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுது. ஸோ அந்த யூசர் வந்து ஒரு செகண்டரி யூசரை செலக்ட் பண்ணும். நம்ம யாருக்கு அந்த பாக்கெட் மணி கொடுக்க போகிறோமோ அவங்கள செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குது. அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் கேட்குது, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்க போகிறீங்க பாக்கெட் மணியான்னு. கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணால் போதும். அவங்க கிட்ட பெருசாக பேங்க் அக்கௌண்ட் தேவையில்லை. அவங்க கூகுள் பே யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த டிரான்சாக்ஷன் மூலமா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த பசங்க எதுக்கு இந்த காசு செலவு பண்ணுறாங்கன்றதை இந்த யூசரால் கண்டுபிடிக்க முடியும். அவங்க ஒரு வாட்டி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இவங்களுக்கு மெசேஜ் வரும் எங்கே டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பசங்க கிட்ட கையில் காசு கொடுத்து அவன் ஏதாவது கடையில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ எல்லாம் டிஜிட்டலில் மாறிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டானா, ஃபுல்லாக தப்பான ஃபேக் நியூஸை பரப்பி இப்போ மக்கள் நடுவில் அது ஒரு பயம் தான் வந்துருச்சு.